Hi all, welcome to my channel. இன்றைக்கி ரெண்டு தோட்டத்தில் உள்ள மிளகாய் செடி பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு. ஒரு 10-20 காய்க்கு மேலே இருக்குது. நிறைய 2-3 தடவை சட்னிக்கு யூஸ் பண்ணிட்டேன். இது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த மாதிரி செடியில் பாருங்கள் மாவு பூச்சி நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து மீல்பகுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இந்த பேக் சைடு தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டெம்மில் லீஃபில் அப்படியே வச்சுருக்கு பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக இந்த மிளகாயோட காம்பு எடுக்கல எல்லா இடத்துலையுமே. இது நிறைய பேருக்கு வந்து தோட்டத்தில் வந்து இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது ஈஸியான முறையில் எப்படி நம்ம வந்து வீட்லேயே வந்து உள்ள பொருளை வச்சு சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதை அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா இந்த பாருங்கள் புதுசாக வர பிஞ்சு இதெல்லாமே வந்து கருக்குது. இது செடியோட வளர்ச்சியவே வந்து இது குறைச்சிடும். அதனால் கண்டிப்பாக இது உடனே வந்து கிளியர் பண்ணிடணும். இப்போ வந்து 1/2 மக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் டவ் ஷாம்பு, ஏதோ ஒரு ஷாம்பு நீங்கள் வீட்டில் இருக்கிறது, ரொம்ப கம்மியாக இந்த இவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் போதும். நல்லது கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இது மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டில் வேஸ்ட் பாட்டில் வீட்டில் வச்சது, நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம். நல்லா அந்த எந்த பாட்டிலில் போட்டுட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாவு பூச்சி இருக்கிற எல்லா செடியிலுமே கூடவே எறும்பும் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு செடியில் எறும்பு போச்சு அப்படின்னாலே அதில் வந்து இந்த பூச்சி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாவு பூச்சி வந்து இந்த பிளான்ட்டில் உள்ள சத்துக்கள் எடுத்து ஒரு சுகர் கண்டென்ட்டை வந்து உற்பத்தி பண்ணும். அதை சாப்பிட்றதுக்குன்னு எறும்பு கூடவே இருக்கும். இந்த ரெண்டுமே சேர்ந்து செடியோட வளர்ச்சி தழிக்கும். இப்போ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம ஸ்ப்ரே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது இந்த மாதிரி இந்த இது இருக்க இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. நீங்கள் வேர்லலாம் அடிக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து கெமிக்கல் அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நல்லா நீங்கள் ஒரு லீஃபாக எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள் இலை மேலே இருக்குது பேக் சைடு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியாது, பேக் சைடு இருக்கும், இந்த காம்பு ஓரத்தில் இருக்கும். இந்த பாருங்கள் காய் வைக்கிற இடத்துல காயோட காம்பில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா செடியை திருப்பிட்டு பேக் சைடு ஃபுல்லாக அடிச்சிருங்க. இது நீங்கள் இன்னொரு விஷயம், இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து காலை டைமில் பண்ணணும், இல்லை வந்து ஈவினிங் டைம் பண்ணணும். சன்லைட் இருக்கும்போது செய்யக்கூடாது. ஏன்னா இந்த சூரிய ஒளி இருக்கும்போது செடிகள் வந்து அந்த இதெல்லாம் பச்சையம் அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா செடியவே வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் இல்லை சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடி, இல்லை வந்து லேட் ஈவினிங் அப்படி தான் இதை செய்யணும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து வெறும் வாட்டரில், ஃப்ரெஷ் வாட்டரில் எகெயின் ஒரு மாதிரி பூச்சி ஃபுல்லாக விழுந்துடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப காலையில் வந்து வெறும் தண்ணியை வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடணும். ஒரு 3-4 டேஸ் கழித்து பாருங்கள், மீண்டும் அந்த பூச்சி இருந்துச்சு அப்படின்னா எகெயின் ஒரு முறை இந்த மாதிரி ஷாம்பு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வெறும் வாட்டரில் ஒரு 2 நாள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. டோட்டலாக கிளியர் ஆகிடும். இப்போ இந்த பூச்செல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இந்த காய் ஓவர் வெயிட்டில் செடி ஒரு பக்கமாக சாயுது. இதை வந்து கொஞ்சம் மண் இதில் கட்டிட்டு இந்த செடிக்கு வந்து கொஞ்சம் இயற்கை உரம் போட்டுடலாம். நம்ம வீட்லேயே வந்து காய்கறி வேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தேன், உங்களுக்கு நிறைய டைம் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அந்த உரத்தை வந்து நம்ம சேர்த்துப்போம். இப்போ சாணி எரு எல்லாம், முட்டைத்தோல், டீ தூள், காய்கறி வேஸ்ட்டோட கழிவு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறது வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கிறேன் கார்டனில். அதை வந்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் செடிகளுக்கு வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பூச்சிகளை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்க்காம விட்டுட்டிங்க அப்படின்னா டோட்டலாக காய் வைக்கிறதையும் கெடுத்துரும், செடியும் வீணாக்கிடும். கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் செடி. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து இந்த மாவு பூச்சை நீக்கிடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன்.